உணர்விலும் கலந்துவிட்ட உறவுகளுக்கு வணக்கம். நாம் இப்போ திரள் நிதி திரட்ட வேண்டும் என்பதற்காக நான் இந்த இடத்துல இந்த வீடியோவை பதிவு பண்ணதாக நீங்கள் நினைக்கின்றா. நம்ம அதாவது திரள் நிதி திரட்டுறதுக்கு ஒரு காரணம் கூட இருக்குது. நம்ம எங்கள் அப்பா பாரதி ராஜாவுடைய தம்பி மனோஜ் பாரதி ராஜா மரணமடைந்து விட்டார். வருத்தமான செய்தி. அதற்கு நான் கொஞ்சம் கடைசியாக தாமதமாகத்தான் போய் சேர நேர்ந்தது. என்னங்க செத்த பிறகு நம்ம முன்ன பின்ன போனான்னு கதை சொல்ல வேண்டும் என்றால் முந்திக் கொண்டு கதை சொல்ல வேண்டும் என்று ஆர்வமாக இருப்பேன். பிறகு செத்த பிறகு என்றால் அது கொஞ்சம் முன்ன பின்ன போகிறது இயற்கை தான். நான் அப்படித்தான் நான் செல்வேன் என்று வைத்துக்கொள்வோமே. அதில் என்ன பிரச்சனை? அதை விடுங்கள், அதை தள்ளுங்கள். அதற்காக நிதி திரட்டலாம் என்று ஒரு தம்பி சாட்டை மஞ்சப்பொடி மாமா பைய கூட சொன்னான். இடும்பை கறிக்கஞ்சி பைய கூட சொன்னான். நான் அதெல்லாம் பார்த்துக்கொள்வோம் வாங்கிய நிதியே இன்னும் செலவு செய்யப்படாமல் கிடக்கிறது, பார்த்துக்கொள்வோம் அப்படின்னு சொல்லிட்டேன். ஆனால் ஒரு முக்கியமான விடயத்தை நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும். நீங்கள் நம்பலையோ ஆமாம், நான் கையெழுத்து போட்டால் விஷா கொடுக்குறாங்க. அது எல்லா பக்கமும் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. அது நீங்கள் நம்பினாலும் சரி நம்பிட்டாலும் சரி சத்தியமாக கொடுக்குறாங்க. ஆமாம், சத்தியமாக கொடுக்குறாங்க. அது 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 அதை நான் இப்போ பேச வரல. ஆனால் முக்கியமான விஷயத்தை பேச வந்தேன். என்ன எங்கள் சித்தப்பா எடப்பாடியார் ஃபோனில் கூப்பிட்டாரு. ஆமாம், என்னப்பா அப்படின்னு கேட்டேன். இல்லை சித்தப்பா, நான் உன்னை பார்க்க வரட்டுமான்னு நினைக்கேன்டா அப்படின்னாரு. சித்தப்பா நீங்கள் என்ன பார்க்க வரதா? சித்தப்பா அது பொருந்துமா? நீங்கள் எப்படினாலும் எனக்கு மூத்தவர் இல்லையா? ஆமாம், நான் அரசியலில் உங்களை விட ஜீனியர் என்றாலும் கூட கட்சி ஆரம்பித்ததில் நான் உங்களை விட ஜீனியர் என்றாலும் கூட, கட்சியின் தலைவராக இருப்பதில் சீனியர் என்றாலும் கூட நீங்கள் எனக்கு மூத்தவர் இல்லையா சித்தப்பா? அதனால் சித்தப்பா நான் தான் உங்களை பார்க்க வர வேண்டும். ஆகவே சித்தப்பா நீங்கள் நான் வரேன் சித்தப்பா, நீங்கள் வரேன்டா அப்படின்னு போய் சொல்லி அவரை பசுமை வழி வீட்டில் போய் நான் சந்தித்தேன். அது நான் புகைப்படத்துக்கு எதற்குமே நான் அனுமதிக்க மாட்டேன். ஏன்னா நான் மேதகு பிரபாரன் அவர்களோடு நின்றதாக சொல்லப்படுகின்ற புகைப்படம் ஒட்டி வெட்டி வைத்தார் அப்படின்னு சொல்லுறாங்க. அது தவறு அப்படின்னு நம்ம எவ்வளோ சொன்னாலும் யாரும் நம்ப போகிறதில்லைன்னு ஆகிப்போச்சு. நான் இப்போ அதை பற்றி நான் பேசுறேன்னா, ஆகவே நான் இப்போ புகைப்படம் எடுத்துக்கொள்வதில் ஆர்வம் இல்லாதவனாக ஆகிவிட்டேன். ஆகவே நான் எடப்பாடி சித்தப்பா அவர்களை சந்தித்ததை நான் புகைப்படம் எடுத்துக்கொள்ளவில்லை. ஏன் அரசியல் நிமித்தமாக யாரையாவது சந்தித்தால் புகைப்படம் எடுத்துக்கொள்ள வேண்டியது தானே அப்படி என்று நீங்கள் கேட்பது எனக்கு தெரியுது. ஆனால் நான் அப்படி எடுக்க முடியாது. ஏன்னா அது தம்பி, இந்த புகைப்படம் நான் எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கேன், நான் எடுத்துக்கிட்டேன்னா நீ என்ன சொல்லுவ? எடப்பாடி எத்தனை பெரிய ஊழல்வாதி, அவரை போய் நீ சந்திச்சிருக்கிய, அப்போ நீ ஊழலுக்கு எதிராக நீ பேசுறது யோக்கியவானா அப்படின்னு நீ கேட்கக்கூடும். ஏன்னா இப்போ 750 கோடி ரூபா வருமான வரி ஏய்ப்பு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. யார்? எடப்பாடியார் எங்கள் சித்தப்பா அவருடைய மச்சினார் வீட்டில், அதாவது மிதுன் இருக்கார்ல எடப்பாடியார் மகன், அவருடைய மாமனார் வீட்டில். அப்போ அமலாக்கத்துறையால் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அப்படி இருக்கும்போது நான் சித்தப்பாவை சந்திக்கதை நீங்கள் தப்பாக தான் பேசுவீங்க. நான் அது சம்மந்தமாக நான் அவர்கிட்ட எதுவும் காசு வாங்க போகவில்லை. அதற்கான அவசியமும் தேவையும் எனக்கு இப்போது இல்லை. இது என்ன தேர்தல் காலமா? தேர்தல் காலம் என்றால் அதற்கான அவசியம் தேவை இருக்கிறது என்று கூட சொல்லலாம். அது தேர்தல் காலம் இல்லை, அதனால் நான் அதை எதிர்பார்த்து போகலை. ஆனால் நான் போனதுடைய நோக்கம் என் சித்தப்பாவுடைய அழைப்பின் பேரில் நான் போனேன். அவர் என்னை சந்திக்கிறதாக சொன்னார். நான் இல்லை சித்தப்பா, அது மரியாதையாகாது அப்படின்ட்டு நான் அவரை சந்திப்பதற்காக போனேன். இந்த இடத்துல நீங்கள் நல்லா உன்னிப்பாக ஒரு விஷயத்தை நல்லா கவனிக்கணும். சீமான்னா உங்களுக்கு அவ்வளோ இதாக போச்சு. சீமான்னா இப்போ ஒரு பிச்சைக்காரப்ப அவன் சொல்லுறதை நம்ம ஏன் கேட்கணும் அப்படிங்க. இப்போ நான் வளர்ந்து வர 3வது பெரிய கட்சி. ஆமாம், ஆட்டத்தை 2026 போய் தான் பார்க்க போறீங்க.
அதான் உண்மை. அது அது உண்மை. 2026 பார்க்க போறிய கூட. இப்போ இந்த கல்குவாரிக்காரங்களை எல்லாம் வந்து இப்போ கண்ட்ரோலில் வச்சுக்கணுங்க. நான் அதுக்காக ஆர்ப்பாட்டம் பண்ணது அது. இப்போ அது எதுக்கு பேசுதுன்னா, இப்போ சித்தப்பாவை சந்திக்கும் போது இந்த விஷயத்தை நான் பேச வேண்டியிருக்கு. இதெல்லாம் வந்து நான் டெல்லி தலைமையில் நீங்கள் பேசுங்கன்னு சித்தப்பாட்ட நான் பேச வேண்டியிருக்கு. ஏன்னா நம்ம பசங்க போமுன்னாடி நம்ம பையங்க, நம்ம பொடியங்க, நம்ம ஏழை தாயின் பிள்ளைகள் கல்குவாரிக்கு போக முன்னாடி பிஜேபி ஆட்கள் கல்குவாரிக்கு போய் கூட்டம் நடத்தணும், ஏதாவது பஸ் செலவுக்கு காசு கொடுங்க, ஒரு பஸ்ஸுக்கு காசு கொடுங்க அப்படி இப்படின்னு சொல்லி அவங்க வசூல் பண்ணிடுறாங்க. அவங்க வசூல் பண்ணிட்டா நம்ம பொடியங்க போனால் எப்படி கொடுப்பாங்க? இப்போ தான் அவங்க வந்து வாங்கிட்டு போனாங்க, நீங்களும் வந்து நீக்கலாம் என்னப்பா தெரியும், தொழிலே பண்ண முடியலையா அப்படின்ட்டு அவங்க தலையில் அடிச்சுக்கிட்டாங்க. நம்ம பிறகு பின்னாடி என்ன பண்ண வேண்டியிருக்குன்னா, நம்ம பிறகு ஒரு 10,000 ரூபா செலவழித்து ஒரு கூட்டத்தை போட வேண்டியிருக்கு. அவங்களுக்கு எதிராக ஒரு கூட்டம் போட்டால் தான் லட்சம் பெறணும். 10,000 செலவழிச்சா தான் லட்சம் நமக்கு பெறணும். இந்த லட்சியத்தை தூக்கிட்டு நம்ம அலைய வேண்டிய சூழ்நிலையில் இருக்கும். நம்ம கடமை இப்படி இருக்குது. ஆக அப்படி இருக்கக்கூடிய இந்த பெருந்துயரத்தில் என்ன பயன்படுத்திக்கிடுங்க. பெருந்துயர் நான் சொல்லுதெல்லாம் அப்படியே நீங்கள் என்ன பயன்படுத்தலையா பின்னாடி வருத்தப்படுவீங்க. நான் இதை சித்தப்பாட்ட சொல்லுறதுக்காக போனேன்னு நினைக்கக்கூடாது. சித்தப்பாவை போனோம், சந்தித்தோம், வழக்கமான சந்திப்பு தான், நாகரிகமான சந்திப்பு, காப்பி குடித்தோம், கூட்டணி பற்றி பேசணும் அப்படின்னு சொன்னார். உடனே நான் பதறி அடித்து எழுந்துக்கிட்டேன். சித்தப்பா இதை மட்டும் நீங்கள் என்கிட்ட பேசுகிறாதீங்க, என்கிட்ட பேசுகிறாரு. என்னப்பா இப்படி சத்தம் போடுத? நீ தானப்பா 2026 நிலைமையே பாரு. என்னால் தான் திமுக ஆட்சி வந்தது. 2026 நிலைமையை பாரு, என் ஆட்டமே தனி ஆட்டம்னு சொன்னேன். அதை நம்பி உன் கட்சிக்காரன் வேற அதிமுக கூட கூட்டணி வையின்னு சொல்லிக்கிட்டு கிடக்கான். நீ ஏன்ப்பா இப்படி சத்தம் போடுது? சித்தப்பா இதை பற்றி பேசுகிறாதீங்க அப்படின்னு நான் எந்திரிச்சிட்டேன். சித்தப்பாவுக்கு புல்லரிச்சிட்டு, எப்போ நான் அதை பேச வரலப்பா அப்படின்னாரு. இல்லை சித்தப்பா நீங்கள் பேசுகிறாதிய அப்படின்ட்டு நான் திரும்பவும் ஒரு மலம் குதிச்சேன்னா பாருங்களேன். நான் வந்து அந்த இடத்துல நான் கராத்தையில் அப்படியே சுற்றி இப்படி வருவேன் பார்த்துக்கிட்டேன். அவன் பெரிய ஆளாக இருப்பான். அப்படி சுற்றி கடைசி நேரத்தில் ஓங்கி ஒற்றே போட்டு அப்படி போட்டுருவேன். ஆமாம், அது அப்படி போட்டுருவேன். ஆமாம், இந்த கபடி விளையாடணும்னு வைங்களேன், ரைடு நான் முன்ன ஓடுறதுமா இப்படிமே, அதாவது குலுக்குவேன். இப்படி குலுக்கிட்டு சட்டக்குன்னு பின்னாடி தான் காலை எடுத்து பாயிண்ட் எடுத்துருவேன். கெட்ட பையன்தான், கால் கட்டையாக தான் இருக்கும். இப்போவும் நான் கட்டையாக தானே இருக்கேன். ஆனால் தமிழ் மக்கள் போட்ட அந்த உப்பில் நான் ஒரு 90-95 கிலோ மேலே உடம்பு பருத்து இருக்கிறேன். அது சந்தோஷமான விடயம்தான். அதை பற்றி நீங்கள் கவலை கொள்ள வேண்டியதில்லை. நான் இந்த ஆரோக்கியமாக இருக்கிறேன். அப்போ தங்கச்சி சுவாமிநாதன் தான் சொல்லியிருக்கார், அதாவது ஆசைப்படுகிறவர்களுக்கு மாரடைப்பு வருவதில்லை என்று. நான் ஆசைப்படுகிறேன். எப்படி ஆசைப்படுகிறேன்னா, நான் அதிபராக ஆசைப்படுகிறவன். ஆசைப்படுகிற எனக்கு என்ன கவலை வரப்போகிறது? எனக்கு என்ன மன நெருக்கடி வரப்போகிறது? எனக்கு ஏன் மாரடைப்பு வரப்போகிறது? நான் அதிபராக கனவு கண்டு கொண்டிருப்பவன் அல்லவா? அப்புறம் நான் ஏன் கூட்டணி வைக்க வேண்டும்? நான் ஆசைப்படுகிறவன் தானே. எனக்கு என் மனம் ரிலாக்ஸாக இருக்கிறது. மாரடைப்பெல்லாம் வராது. இருக்கட்டும். தங்கச்சி சுவாமிநாதன் சொன்னது நம்ம விடயத்தில் சரியாகத்தான் இருக்குதுன்னு வச்சுக்கிட்டோமே. அது இருக்கட்டும். தம்பிகள் நீங்கள் உணர்ச்சி வசப்படக்கூடாது. சித்தப்பா எடப்பாடி என்னை கூப்பிட்டதுக்கு ஒரு பெரிய காரணம் இருக்கிறது. என்ன காரணம்னா, டெல்லியிலேருந்து அழைச்சிருக்காங்க. டெல்லியிலேருந்து அழைச்ச உடனே அது சம்மந்தமாக என்கிட்ட பேச கூப்பிட்ருக்காரு. அப்போ என்னத்தப்பா இப்போ டெல்லியில் ஏன் அழைச்சாங்கன்னு நான் கேட்டேன். எப்பா ஏன் அழைக்காங்க, எதுக்கு அழைக்காங்கன்னு தெரியாது. நானும் தவழ்ந்து ஓடி போய் பதவி வாங்கினவன். தவழ்ந்து ஓடி போய் பதவி வாங்கினவன். அதில் கூட சிலர் சொல்லுவாங்க, நான் நாக்கை கீழே போட்டு இழுத்துக்கிட்டே போனேன் அப்படின்ட்டு. அது ஏன் நான் நக்கிக்கிட்டே போய் பதவி வாங்கியிருந்தா கூட என்ன பெரிய பிரச்சனைங்க? பதவியை வாங்கிட்டேன்னா, சொகுசாக வந்துட்டேன்னா, நீ கேட்டதுக்கு தக்க நான் தைப்பூசத்துக்கு விடுதலை விட்டேன்னா, அதான் லீவ் விடுதலை இல்லை, விடுமுறை விட்டேன்னா, நீ கேட்டலாப்பா. அம்மா நான் கேட்டு தான் விட்டாரு. என்னப்பா இப்படி சொல்லுத? தைப்பூசத்துக்கு விடுமுறை இல்லையா? நிஜமாலுமா அப்படின்னு நீங்கள் கேட்டீங்களாப்பா? நான் ஆமாம், சத்தியமா, உண்மையா, விடுமுறை இல்லை, நீங்கள் விடுங்கப்பா, சித்தப்பா நீங்கள் விட்டுருங்கப்பான்னு.
தமிழன் இல்லை, எவ்வளோ பெருந்தன்மையாக விடுமுறை விட்டார், தைப்பூசத்துக்கு விடுமுறை விட்டார்ல. அதை இப்போ நீ கேட்டு நான் விடுமுறை விட்டேன்லப்பா. அதே மாதிரி எனக்கு வந்து டெல்லியிலேருந்து அழைப்பு வந்திருக்கு. நான் எப்படியோ பதவி பெற்றேன் வச்சேன் போனேன், இருக்கட்டும். அந்த அம்மாவை ஓரம் கட்டிட்டேன். நீ கூட அந்த அம்மாட்ட போய் பேசி பார்க்கட்டுமான்னு கேட்டிருக்க. அது ஆமாப்பா, நான் கேட்கத்தான் செஞ்சேன். கேட்டதில் உங்களுக்கு எதுவும் வருத்தமா அப்படின்னு. எப்போ உன் மேலே எனக்கு என்ன வருத்தம்னு எங்கள் சித்தப்பா சொல்லிட்டாரு. சித்தப்பா அவனுடைய பெருந்தன்மைக்கு ஈடு எது கிடையாது இல்லை. அவர் பெருந்தன்மையாக இல்லை. ஐயா ஸ்டாலின் மாதிரி அவர் இல்லைல்ல, அவர் பெருந்தன்மையாக. சரிப்பா, கம் டு பாயிண்ட் அப்படின்னேன். அவன் நான் சொன்னோடனே சித்தப்பா பார்த்தாரு. சரி, விஷயத்துக்கு வருவோம். டெல்லியிலேருந்து கூப்பிட்ருக்காங்க. நான் என்ன பேசட்டும், போய் நான் என்ன பேசட்டும், எனக்கு கை காலெலாம் நடுக்கமாக இருக்குன்னு. நான் உடனே சித்தப்பா காலை பிடிச்சிக்கிட்டேப்பா, நடுங்கிறாதுங்கப்பா நடுங்கிறாதுங்க அப்படின்னு காலை பிடிச்சா என் கையும் நடுக்குது. ஏன்னா நாக்பூரில் இருந்து எனக்கு எதுவும் அர்ஜென்ட்டா வந்துச்சுன்னா அதை வேற நான் எப்படி சமாளிக்குது. இங்கே வேற நான் பெரியாரை பேசக்கூடாதெல்லாம் பேசிட்டேன். அது வேற இருக்கட்டும். ஆமாம், ஒரு காலத்தில் பெரியார் என் தலைவன். ஆமாம், பெரியார் இல்லாட்ட நான் அரணையூரில் ஒரு ஓரத்தில் ஆடு மாடு மேய்ச்சிக்கிட்டு இருப்பேன்னு பேசுனது வாஸ்தவம் தான். ஆனால் இப்போ நாக்பூருக்கு நானும் வாக்கை கொடுத்துட்டேன். அதனால் என்ன பேசணுன்னு தெரியலை. சித்தப்பாவை காலை பிடிக்கும் போது எனக்கும் கை உதச்சிது. சரிப்பா, நான் எப்படியா சமாளிக்கேன், உன்னை கூப்பிட்டா ஏதாவது நீ எனக்கு உதவியேன்னு பார்த்தேன் அப்படின்னு அவர் சொன்னார். ஏன்னா உனக்கு நிறைய அனுபவங்கள் இருக்கு, அதான் நீ உதவியான்னு பார்த்தேன்னு ஒரு கேட்டார். எனக்கு என்ன சொல்லனே தெரியலை பார்த்துக்கிட்டுங்க. இருந்தாலும் நான் சுதாரிச்சுக்கிட்டு, சித்தப்பா நீங்கள் போங்க, டெல்லியில் பத்திரிகைக்காரங்கள்லாம் உங்கள் பின்னாடியே வருவாங்க. எனக்கெல்லாம் அப்படி எதுவும் தெரியாது. அதே நான் எதுவும் தெரியாது, நான் சும்மா வந்து கட்சியை பார்க்க வந்தேன் அப்படின்னு சொல்லுங்கள். இல்லைன்னா நம்ம சேக்கலாறு எழுதினாரு ராமாயணம்னு சொல்லிக்கிட்டு நீங்கள் பாட்டுக்கு போங்க சித்தப்பா, உங்களை யாரும் கண்டுக்க மாட்டாங்க. திராவிடன்னா என்னன்னே தெரியாத ஆள் நீங்கள், நம்ம ஆள் இல்லை, உங்களை யாரும் கண்டுக்க மாட்டாங்க சித்தப்பா அப்படின்னு சொன்னேன். எப்போ இது நல்ல ஐடியாவாக இருக்க, முத்தா ஐடியாவாக இருக்கா, எப்பா நீ சீமான்டா அப்படின்ட்டு அவர் என்ன பாராட்டார். அவர் பாராட்டுவார். அவர் என்ன நிறையா பாராட்டியிருக்காரு. அந்த வகையில் அண்ணன் மேதகு பிரபார்னு என்ன பாராட்டியிருக்காப்புல. இந்த கூட்டை நீ தொட்டாய், இந்த கூட்டை ரசித்தாய் அப்படின்ட்டு என்னை எவ்வளோ பாராட்டியிருக்காரு. அந்த மாதிரி இதையும், அதாவது AK-74 சுட்ட ஒரே நபர் நீதான்னு என்னை பாராட்டிருக்காரு. இது இந்தியாவில் போய் சொல்லுன்னு வேறு பாராட்டியிருக்காருல்ல, அதை நான் இந்த நேரத்தில் நினைவு கூற வேண்டியிருக்கு. அதனால் சொல்கிறேன் பார்த்துக்கிட்டுங்க. அப்போ நீங்கள் அங்கே போனீங்கன்னா அப்படி பேசுங்க. அப்புறம் அமித்ஷாஜியை சந்திக்கும்போது சந்திங்க. அவர் கால் மேலே கால் போட்டு உட்காந்துருப்பார். அவர் நம்ம எஜமானர் உட்காருவார். நாம் அடிமைகள் அதுக்கு தக்க எப்படி இருக்கணுமோ பார்த்து இருந்துக்கிடுங்க. அது உங்களுக்கு நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. நம்ம அடிமைகள் எப்படினாலும் இருக்கலாம், பார்த்து தெரிஞ்சுக்கிடுங்க. நான் தான் அப்படி கையை கட்டிக்கிட்டு இப்படி உட்காந்துக்கிடுவேன். அது என்ன அடிமை விசுவாசம் அப்படி இருக்கும். நீங்கள் உங்கள் பாவனையில் நீங்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருந்துவீங்க. அதனால் அதுக்கு தக்க அடிமை விசுவாசத்தை எப்படி காட்ட வேண்டும் என்று பார்த்து இருங்க. உங்களுக்கு தெரியாத விஷயம் இல்லை, இருந்துங்க போங்க. ஆனால் என்ன பண்ணுங்கள், முன்னாடி நீங்கள் போங்க, பின்னாடி KP முனுசாமி உங்கள் அப்படி 2ஆம் கட்ட தலைவர்களை வர சொல்லுங்கள். ஏன்னா KP முனுசாமிலாம் பாரதிய ஜனதாவால் நாம் தோற்றோன்னு பேசியிருக்காரு. CV சண்முகம் அதுக்கு மேலே பொறிஞ்சு தள்ளியிருக்கார். பாரதிய ஜனதா தான் நமக்கு கேடுன்னு பேசியிருக்காரு. ஜெயக்குமாரை மட்டும் கூப்பிட்டு போயிடாதாங்க. ஜெயக்குமார் வந்து பாரதிய ஜனதா வேஸ்ட்டு லக்கேஜ்னு சொன்னவர். அவரை கூப்பிட்டு போயிடாதாங்க. அவர் மகனுக்கும் சீட்டு கொடுத்துறாதீங்க, ஜெயக்குமாருக்கும் சீட்டு கொடுத்துறாதீங்க. அதை மட்டும் நான் உதவியாக சொல்லிவிடுவேன் அப்படின்னு நான் பாட்டுக்கு சொன்னேன். அதை சித்தப்பா ஏற்றுக்கிட்டார். எடப்பாடி சித்தப்பா நான் சொன்னால் எதையும் ஏற்றுக்கல தம்பி, அது வந்து ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். நான் சொன்னால் ஏற்றுக்கணும் இல்லை. ஆமாம், நான் வந்து தமிழர்களின் ஒரே பிரதிநிதி. ஆமாம், தமிழ் தேசியம் என்றால் அது நாம தான், வேறு யாருமே அதுக்கு உரிமை கொண்டாட முடியாது. அப்போ தாத்தா மாபோசிக்கு பிறகு தமிழ் தேசியத்தை கையில் எடுத்திருக்க ஒரே நபர் நம்ம தான். ஐயா மணியரசன், அப்பா மணியரசனும் நம்மளோட இணைந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்காரு. அதனால் தமிழ் தேசியம் நம்மக்கிட்ட தான் இருக்குங்கிறதுனால தான் சித்தப்பா நம்மளை கூப்பிட்டு விசாரிக்காரு. சரி, டெல்லியில் போய் அமித்ஷாச்சியை சந்திச்சாச்சு. அப்புறம் அதுக்கப்புறம் வெளியே வந்து என்ன சொல்லணும்னு கேட்டார். எல்லோரும் மீம்ஸ்லாம் போடுவாங்க. சித்தப்பா நீங்கள் கவலைப்படாதீங்க, நீங்கள் கவலைப்படாதீங்க, அவன் பாட்டு போட்டு போகிறான். நம்ம
அண்ணாமலை பேசுனதை போடுவாங்க. நான் எதனால் எடப்பாடி எதுக்கு என்றால், வாரணாசி தொகுதியில் மோடி தோற்க போகிறார், தோற்க போகிற மோடிக்கு நான் எதுக்கு வந்து நிற்க வேண்டும் அப்படின்னு எடப்பாடி சொன்னார், என் தலைவனை சொன்னார். அதனால்தான் நான் எடப்பாடியை வெறுக்கிறேன், அதிமுகவோடு ஒருபோதும் கூட்டணி வைக்க மாட்டேன், கூட்டணி வைத்தால் நான் எடப்பாடி, அதாவது எடப்பாடியோடு கூட்டணி வைத்தால் நான் பிஜேபியிலே இருக்க மாட்டேன் என்று அண்ணாமலை சொன்னதெல்லாம் இப்போ கழுவாமல் கழுவி 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 ஊற்றுவாங்க. பொன்னேன்னு வேற பேசியிருக்காரு, நிறைய பேசியிருக்காரு. அப்படி வர விஷயம் நிறைய தலைவர்கள் பேசியிருக்காங்க. அதெல்லாம் நம்ம எப்போ அதெல்லாம் மறந்துடணும். நம்ம வந்து எச்சக்கலை மறந்துட வேண்டியதானப்பா அப்படின்னு சொன்னேன். சித்தப்பா அதை ஒத்துக்கிட்டாரு. நம்ம அது நீ சொல்லுறது சரிதான்ப்பா, அதை நம்ம எச்சக்கலை தான் ஒத்துக்கிட்டோம். ஆனால் சிறுபான்மையினர் ஓட்டு நமக்கு வருமாப்பா அப்படின்னு கேட்டார். இப்போ அது விஜய் கொஞ்சம் பிப்பார் போல தெரியுதுப்பா. ஏன்னா என் ஓட்டுலேயும் விஜய் கை வைப்பார் போல இருக்குப்பா. ஆனால் அதிமுக ஓட்டுலேயும் கொஞ்சம் கை வைப்பார் போல தெரியுதுப்பா. ஏற்கனவே ஓபிஎஸ் மூலமாக உங்கள் ஓட்டு கொஞ்சம் பிஞ்சு பிஜேபிக்கு கச்சாவே நகர்ந்து போயிட்டுப்பா. கச்சாவே ஓபிஎஸ் அப்பா மூலமாக நகர்ந்து போயிட்டு, ஐயா டிடிவி தினகரனும் கவுந்து போயிட்டாரு. ஒரே அடியாக பிஜேபின்னு தான் அவர் ஒரு நேரத்தில் நோட்டாவோட போட்டி போடுற கட்சிக்கு நான் கூட்டணி வைப்பேன், நான் என்ன பைத்தியக்காரனா தற்கொலை பண்ணிடுவேனான்னு பேசினார். ஓபிஎஸ் மணியம் கூட அப்படி தான் பேசினார், என்ன தீக்குளிக்க சொல்லுதீங்களா அப்படின்னு சொன்னார். அதெல்லாம் கடந்த கால வரலாறுப்பா. இப்போ எல்லாருமே பிஜேபியுடைய கால்களை தொட்டு கும்பிட்டால் தான் முடியும்னு ஆயிட்டு, நானே அப்படி தானே இருக்கேன்னு பார்த்துக்கிடுங்களேன். அப்படி இருக்கும்போது நீங்கள் கணிச்சு செயல்படணும்ப்பா, நீங்கள் கணிச்சு துணிஞ்சு செயல்படுங்கப்பா. வெளியில் வந்து நாங்கள் கூட்டணிக்கு இன்னும் நாள் இருக்குங்க. ஏங்க கூட்டணி இன்னும் 1 வருஷம் இருக்குது தேர்தலுக்கு. நாங்கள் அப்போ பார்ப்போம். இப்போ என்னங்க பேசுகிறீங்க? இப்போ என்ன அவசியம் வந்துச்சு? நாங்கள் நாட்டு நலன் பேச வந்தோம் அப்படின்னு பேசுங்க. ஆனால் அந்த 79 கோடி ரூபாயை அமலாக்கத்துறை பிடிச்சதை வாங்கி வந்துருங்கப்பா. அதை சித்தப்பா அதை விட்டுறாதீங்க, வாங்கி வந்துருங்க. நம்ம ஆட்கள் மேலே யார் மேலேயும் இடி ரைடு வந்துடுறாங்க. முக்கியமாக என் மேலே என்ஐஏ ரைடு இதுவும் வந்துடக்கூடாது. என் மேலேயும் என் கட்சிக்காரன் சாட்டா மாமா பையன் மேலேயும் எதுவுமே என்ஐஏ ரைடெலாம் இன்னும் வந்துடாது. அப்படி இனி ஒரு முறை வந்துச்சுன்னு வைங்க, மொத்த பையன் என் கட்சியில் இருக்கோம்னா மொத்த பையலும் விஜய் கட்சிக்கு போயிடுவான், இல்லை திமுகவுக்கு போயிடுவான். ஆமாம், இப்போ இப்படி கூட்டி கழித்து பார்த்தா கூடப்பா, இதப்பா நான் சொன்னால் நீங்கள் என்ன மாதிரி எடுத்துக்கிட்டீங்கன்னு எனக்கு தெரியாதுப்பா. ஆனால் திமுகவுக்கு தான்ப்பா வாய்ப்பாக இருக்கு. அதுதான்ப்பா எனக்கு மன நெருடலாக இருக்குது. சவுக்கு சங்கர் எவ்வளவோ போராடுறதாப்பில், இந்த முட்டைக்கண்ணை மணி எவ்வளவோ போராடுறாப்பில், அவ்வளோ பேரெல்லாம் போராடினாலும் கூட திமுகவுக்கு தான்ப்பா வாய்ப்பாக தெரியுது. சரிப்பா, நம்ம பார்ப்போம்பா. நான் விடைபெறுக்கிறேன்ப்பா. வணக்கம்ப்பா. அப்படியே அப்பா வந்தேன், ஏதாவது சூட்கேஸ் இருந்தால் கொடுங்கப்பா. இதப்பா வழி செலவுக்கு ஆகிடும்லப்பா. விடைபெற்றுக்கிட்டேன்ப்பா.